Hi guys, this is me Priya. இன்னைக்கு நம்ம டேல என்ன பார்க்க போறோம்? ஒரு ஸ்கார்ஃப் கன்ச்சி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீழ பாட்டம்ல வந்து 25 இன்ச்சும் ரெண்டு சைடுமே 18 இன்ச் எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு லென்த்தான கிளாத் எடுத்து அது வந்து 20 இன்ச்சும் அப்புறம் அகலம் வந்து 4 இன்ச்சுக்கும் எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி கிளாத் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த டபுளா ஒரு நீளமா எடுத்து பாத்தீங்களா அந்த கிளாத்தை வந்து 20 இன்ச்சுக்கு எடுத்த கிளாத்தை வந்து நம்ம டபுளா மடக்கி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருவோம். அதுக்கு அப்புறம் வந்து அது ஃபுல்லாவே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு ரெண்டையுமே அந்த 20 லென்த்தில் இருக்கிற அந்த துணியை வந்து நம்ம நடுவில் மட்டுமே அதை தையலை பட்டு பிரித்து விட்டுக்கிறோம். ரெண்டாக மடக்கி பாருங்கள். அப்புறம் நடுவில் தையல் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊக்கு வச்சு குத்தி இந்த வெளியே உள்ள தையல் வந்து உள்ளே போகிற மாதிரி இப்போ நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம். அது எடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக எடுக்காமல் ஆஃப் தான் மட்டும் எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஆஃப் தான் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுக்க வேணாம். ஸோ ஆஃப் தான் எடுத்துகிட்டு மேலே நல்லா ஒன்று போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மடக்கி அப்படியே ஸ்டிச்சிங் கொடுக்காமல் அந்த ரவுண்டு சுற்றி நம்ம ஒரு கைக்கு எப்படி சுற்றி நம்ம தையல் கொடுப்போம் அது மாதிரி நம்ம வந்து சுற்றி மட்டும் தையல் கொடுக்க போகிறோம். அப்படியே வச்சு அடிக்காமல் அந்த துணியை லைட்டாக மடக்கி சுற்றி நம்ம வந்து ஒரு தையல் போட போகிறோம். ஸோ அண்ட் இந்த தையல் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி போட்டால் நமக்கு வந்து அது ஒரு நீட் ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கும். நான் வந்து இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்காக தான் நான் வேறு கலரில் கொஞ்சம் த்ரெட்டு தெரிஞ்சுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து துணியோட சேம் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து நான் இது வீட்டில் உள்ள வேஸ்ட் துணியில் தான் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நிறையா வேஸ்ட் துணி ஏதாவது இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பேண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதே ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம எடுத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போலே அந்த ஊக்க குத்தி நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கிறோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து 8 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணால் இதோட சின்னதாக கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதில் ஒரு பின்னை குத்தி நம்ம உள்ளே விட்டு ஸோ ரெண்டு சைடு வர மாதிரி ஜாயின் ஆகும்போது ஒரு தையலை போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டு சைடுமே எடுத்துட்டு அந்த ரெண்டு சைடு முனையும் நம்ம வந்து தையல் போட போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டு சைடு வர மாதிரி எடுத்துருக்கேன். என்னால் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் கிளியராக இதை விட கிளியராக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த தையல் போட்டுட்டு மீதி இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே விட்டுட்டு அந்த பித்தினோன்னு நம்ம கொஞ்சம் சின்ன லைனாக தான் நம்ம தையல் போடாமல் விட்டுப்போம். ஸோ அதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் தையல் போட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சின்னதாக நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த தையல் போட்ட இடமும் தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த முக்கோண ஷேப்பில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபுல்லுமே சுற்றி ஒரு தையல் சின்னதாக ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மெழுகு பற்றி இந்த இது தீலெலாம் கொஞ்சம் வாட்டுற மாதிரி வாட்டுவாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம். பட் இப்படி பண்ணுறது இன்னும் நீட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் கலர் த்ரெட் எடுத்தால் நமக்கு இப்படி எடுத்து காட்டாது. ஸோ சேம் கலரில் த்ரெட் எடுத்துக்கணும். அது உங்களுக்கு தெரியணுக்காக நான் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து 3 சைடுமே நான் போட்டுருந்தேன். அந்த சின்னதாக தையல் போட்டு சின்னதாக மடித்து நான் தையல் போட்டுட்டேன். 3 சைடுமே சின்ன ஃபோல்டிங்காக மடித்து நான் 3 சைடுமே இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். இப்போ இப்படி போட பிடிக்கல அப்படின்னா இதே மாதிரியே சேம் இன்னொரு கிளாத் எடுத்து அது மேலே வச்சு நம்ம மடித்து அதுக்கப்புறம் திருப்பி கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். நான் இப்போ என் கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். இப்போ 3 சைடுமே நம்ம அடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நடுவில் ஒரு தையல் போட போகிறேன். நடுவில் வந்து நார்மல் தையல் போடாமல் இந்த ஜிக்ஜாக் தையல் போட போகிறேன். ஸோ இந்த ஜிக்ஜாக் தையல் எதுக்குங்கிறத நான் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நான் வந்து நடுவில் அந்த ஜிக்ஜாக் தையல் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மேலே அந்த லைட் அந்த த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு இப்படி இழுத்தோம்னா அதுவே நமக்கு நல்லா சுருங்கிக்கிடும். இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா கையிட்டு இப்படி சுருக்கிக்கலாம். பட் இப்படி சுருக்கும் போது அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி நூலை பிரித்து நூலை இழுத்து நான் சுருக்கிட்டு அந்த மிச்சம் இருக்க நூலை அப்படியே அதிலே கட்டி விட்டுருவேன். ஸோ கட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னதாக ஒரு கிளாத் எடுத்தோம்னா அந்த கிளாத்தை வந்து அடித்து அடித்து அதுக்கப்புறம் அதை நான் பரட்டி போட்டுக்கிறேன். ஊக்கு வச்சு பரட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பேண்டையும் அந்த நம்ம மடித்தோம் பார்த்திங்கன்னா அந்த முக்கோணத்தை அதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். பட் அது வந்து எனக்கு வீடியோவில் கவர் ஆகாமல் இருந்திருக்கு, நான் சரியாக கவனிக்கலை. ஸோ அதை நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த சின்ன நூலை அந்த சின்னதாக நம்ம எடுத்தோம்னா அந்த கிளாத்தையும் ஒரு அடி அடிச்சுட்டு அதை திருப்பி விட்டுருந்தேன். தச்ச இடம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் திருப்பி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறையா இடம் கவர் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான். நான் அப்பப்போ செக் பண்ணியிருக்கணும். நான் செக் பண்ணாமல் நான் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு தெரியலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த ஹேர் ஸ்கிராஃப் கன்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.